உனக்கு நல்ல காலம் வந்துருச்சு சாமி. பா சட்டைப்பா. இந்த கடுவு நீ வெளியூர் போறத எவனாலையும் தடுக்க முடியாதுடா. சட்டை கசக்குதுப்பா. ஆ, ஆ, ஆ. பா அவங்க இருப்பாங்களே. எவனுக்குடா? பக்கத்தூர்ல முனிசாமி பேரனுக்கு காது குத்து கரிசோர் காலி ஆகிற வரையும் அங்கேயே தான் இருப்பானுங்க. நீ தைரியமா போ சாமி. சரிப்பா. அன்பே, இந்த பையன் பஸ்ல ஏறினதும் இங்க போனா கழுத்துல தாலி ஏறிடும் பாத்துக்க. ஐயோ போனா. இரு நானும் வரேன். பா சட்டைப்பா. மேசத்துக்கு வெட்டின்னு போட்டுருக்கு மாப்ள. போடே. பா அவங்க. ஓ நாசராஜ். அங்க பாரு. கண்டுக்காத வேகமா நட. ஏன் மாம்சே, ஊரே முன்சாமி வீட்டு கரிசோத்துக்கு நிக்குது. அப்ப நம்மள எங்க கிளம்பிட்டீங்க? கெடு பக்கத்துல டவுனுக்கு தான் போறோம். அப்படின்னு பொய் சொல்ல மாட்டோம். இன்டர்வியூக்காக மெட்ராஸ் போறேன். அன்பே, அப்ப போனா அண்ணே இங்கிட்ட இருந்து அக்கடல போனாதான் புள்ளைய கட்டி கொடுப்பேன்னு அவங்க அப்பனே சொல்றான். அப்படியா? நல்ல விஷயம் தானே, அனுப்பிச்சு விடுவாங்க சார். கரெக்ட் மாப்ள. உள்ளூர்கார உள்ளூர்ல இருந்தா எவன் மதிக்கிறான்? வெளியூர் போனாதான் தூக்கி கொடுக்குறான். அன்பு வா போலாம். பா சட்டைப்பா. சரிப்பா. யோ மாம்ச, இந்த பஸ் வேண்டாம், அடுத்த பஸ்ல ஏத்தி விடு. ஏன் தடங்க? அட எமௌண்ட் நேரத்துல பஸ் ஏறினா போற காரியம் விளங்குமா? ஏனுங்க மாம்ச? எம்மா கண்டமா? எமகண்டமா? யோ தடங்கராஜ், முதல்ல இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாள்? அட அஷ்டமி நாள் மாம்சு. போறப்ப வழியில ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஒரு 2 நாள் கழிச்சு தாட்டி விடுங்க. பா அவங்க நம்மள தடுக்கிறாங்க. பாப்பா போலாம். பாப்பா. இப்படி கேட்காம போய் தான் குப்புச்சாமி மாவன் மேம்பாலத்துக்கு மேல குப்பை கடி சேர்த்தான். தெரியாதுங்களா மாம்ச? 2 நாள் கழிச்சு போலாமா சாமி? பா இப்ப போனாதாப்பா 8ஆம் தேதி வேலையில ஜாயின் பண்ண முடியும். அவங்க சொல்றாங்கன்னு. 8ஆம் தேதியா? ஆமா. அட அம்மாவாசைங்க மாம்சு, பாக்கலையா? அப்படியா? அப்பா அப்பா அவங்க சொல்றதை கேட்காதப்பா. நீ வாப்பா போலாம். நீ வாப்பா. சரிப்பா நட. சொல்ற கேளு மாம்சே. கேளுங்க மாம்ச மாப்ள கூப்பிடா கருப்பன. கருப்பா! கழுவிட்டு போயிடலாம் சாமி. போப்பா நான் வீட்டுக்கே போறப்பா. பஸ் போயிடும் சாமி. பஸ் போயிடும் சாமி.